கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த காலை நேரத்தில் கர்த்தர் 10 மாதங்கள் நம்மளை கிருபையாய் நடத்தினார். ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இதுவரை உதவி செய்த எபினேசருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கிடைத்ததான வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் நம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்கள், இந்த நவம்பர் மாதம் என்பது அநேக ஜனங்களுக்கு, அநேக திருச்சபை மக்களுக்கு ஒரு உபவாசத்தின் நாளாக இருக்கும். இந்த மாதத்துக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினதான ஒரு வார்த்தை, நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதே அதிகாரத்தினுடைய அடுத்த 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் விரும்புறீங்களா? ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார், அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது கொடுக்கிற ஆண்டவன் நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, எப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரா என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. அநேக இடத்துல கேட்பது உண்டு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தினாலே நீங்க கேளுங்க, என் நாமத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்திலே நீங்க கேட்கணும். அதே அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை உங்க நிமித்தமா பிதாவுடைய நாம மகிமை அடையணும்னா நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துல நீங்க கேட்டு பாருங்க. அந்த ஆண்டவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த இயேசுவின் நாமத்தில் நீங்க கேட்கும் பொழுது அதை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்துல நீங்க எதை கேட்கறீங்களோ அதை நீங்க பெறுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கணுங்க. நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் ஆண்டவர் சொன்னாரு. அநேக நேரம் கேட்கிறோம், ஆனா நமக்கு பதில் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தோட கேளு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசத்தோட ஒருவேளை கேட்பீர்களானால் வசனம் சொல்லுங்க, அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்துடன் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. அதே யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. ஒருவரை கடிந்து கொள்ளாத ஆண்டவரிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன்
எவ்வளவாகிலும் பாருங்க, சந்தேகப்படாமல் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா கேட்கிறவன் எப்படி கேட்கணுமா? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் ஊழியத்தை நடத்துங்க, என் தலைமுறை கேட்கிற எவனை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மாதிரி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பாராம். எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட கேளுங்க. விசுவாசத்தோட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராம். அவருடைய நாமத்துல கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க. மூன்றாவதாக நாம் வாசிக்கலாம் 1 யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 6-14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கணும். அநேக நேரங்களில் நம்ம கேட்கிறோம், ஆண்டவர் சில நேரங்களில் தருவதில் தாமதிக்கிறோம். அப்ப என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கு நோக்கம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? புரிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்கணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கேட்பாங்க, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்க. ஆனா தகப்பன் தாயார் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா, அவங்களுக்கு சித்தம் இருந்தா, வாங்கி கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்குமாயின் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? உடனே செஞ்சிருவாங்க. சில நேரங்களில் பிள்ளைகள் கேட்கும்போது பெற்றோர் என்ன செய்வாங்க? இது உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு இந்த வயதில் இது தேவையில்லைன்னு சொல்லி சில நேரங்களில் தள்ளி போடுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு சித்தமானால் அவர் உடனே என்ன செய்வாருங்க? உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவராங்க? அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா மாத்திரம் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து அதே வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்க கதவை தட்டுங்க. ஆண்டவர் வாசல் நின்று கதவை தட்டுறாரு. கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து உங்களோட போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமாங்க? நீங்க கதவை தட்டுங்க, உங்களுக்கு கதவை தட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, தட்டாம திறக்கப்படாதுங்க, கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்களில் உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா சில கதவுகளை தட்டணும். இந்த கதவு தட்டுறது என்பது எதை குறிக்கிறதுனா பிரயாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எல்லா கதவையும் தட்ட முடியாதுங்க. நமக்கான சில காரியம் இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னா அந்த வீட்டினுடைய கதவை என்ன செய்யணும்? தட்டணும். நான் பெரிய ஒரு ஆளா மாறணும், நான் தொழில் ஒரு பெரிய நபரா வரணும் அப்படின்னா நல்ல முறையில் என்ன செய்யணும்? தொழில் செய்து அதற்காக நான் பிரயாசப்படணும். நான் பிரயாசப்படாம என்னுடைய வாழ்க்கை என்ன உண்டாகாது? பலனை பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கதவை தட்டுங்க. நான் நிறைய பேர் செய்வாங்க, நான் படிக்க மாட்டேன் ஆனால் நல்ல மார்க் எடுக்கணும், நான் உழைத்து சம்பாதிக்க மாட்டேன் ஆனால் பெரிய வசதியான ஆளா மாறணும். அது முடியவே முடியாதுங்க. நீங்கள் பிரயாசம் இல்லாமல் பலனை அனுபவிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கதவை தட்டணும், உழைக்கணும், ஜெபிக்கணும், காத்திருக்கணும், பிரயாசப்படணும். அநேகருடைய வாழ்வை இன்னைக்கு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்வை. இன்னைக்கு அநேக சூதாட்டத்தில் பணத்தை என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. பிரயாசப்படுறது இல்லை. பிரயாசத்துக்கு ஒரு பலன். ஆண்டு சொன்னாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கணும் ஆண்டு சொன்னார்ல. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, கதவை தட்டுறீங்களா? நீங்கள் முயற்சி பண்றீங்களா? ஸ்டெப் எடுக்கிறீங்களா? தொழிலோ, ஊழியமா, பிள்ளைகளுடைய காரியங்கள்லாம், எக்ஸாமா, எதா இருந்தாலும் நீங்க கேட்கும் பொழுது ஆண்டு தர தேவன் மாத்திரம் இல்லைங்க. நீங்கள் கதவை தட்டுங்க, பிரயாசப்படணும், கர்த்தர் உங்களுக்கு தரப்பாரு. ஒரு ஆண்டு சொன்னாரு, ஒருவன் ஞானத்துல குறைவான இடத்துல கேட்க கடவுன்னு சொன்னார். ஞானத்தை கேளுங்க, கர்த்தர் தருவார் என்று சொல்லுகிறாரு. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடணுங்க, ஆண்டவரையும் தேடணும். சில உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க தேடிட்டு இருப்பீங்க. ஆனா அநேக நேரங்களில் ஆண்டவர் சொன்னாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, சிலவற்றை நீங்க இழந்து போயிருக்கிறீங்க, சில நன்மை இழந்து போயிருக்கிறீங்க, சில சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்க, சில பொருளாதாரத்தை இழந்து போயிருக்கலாம், சில நகை, பணம் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு வெறுமையோடு நீங்க உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரீயானவள் காணாமல் போன வெள்ளிக்காசு என்ன செஞ்சாங்க? தேடினாங்களாம். தன்னுடைய தொடப்பத்தை எடுத்து அந்த வெள்ளிக்காசெல்லாம் என்ன செய்றாங்க? எங்க இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடித்து தன்னோடு இருக்கிறவர்களோடு சந்தோஷித்து அவர் மகிழ்ந்தாள். பாருங்க, நீங்க தேடணுங்க. இழந்து போன மீட்டு எடுக்கும்படியே நீங்க தேடணும். எதை இழந்து போயிருக்கிறீங்க? தூக்கத்தை இழந்துட்டீங்களா?
ஐஸ்வர்யத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? தொழில் இழந்து போயிருக்கிறீங்களா? தேவன் கொடுத்த சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளு, தேடுங்க. இழந்து போனதை தேடுங்க. இழந்து போவதற்கு காரணம் என்ன? ஏன் வாழ்க்கையில தோல்வி, ஏன் குடும்பத்துல போராட்டம்? இழந்து போனதை தேட நீங்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருங்க. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடாம உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால எங்கள் ஊழியத்துல இந்த நாட்களில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த ஜெபமையை எழுப்பி 2வது வருஷம் கன்வென்ஷனுடைய கர்த்தருடைய கிருபையினாலே நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லாரு, மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் ருசியா கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, நீங்க தந்த நல்ல கிருபை நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. இந்த காலை நேரத்துல அப்பா ஊழியக்காரராக எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். உபவாசத்தின் நாட்கள், ஜெபத்தின் நாட்கள் அப்பா, இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. உடைய நாமத்தினாலும் அப்பா ஆண்டவர் விசுவாசத்தோடு உடைய சித்தத்தினுடைய எதெல்லாம் கேட்கிறார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் அனுகிரகம் செய்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா. குடும்பத்துக்கான, பிள்ளைகளுக்கான சகல தேவைகளை சந்தித்து அநேக ஆயிரங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாற்றுங்க. மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரிய காரியம் செய்திடுவாரே, மென்மேலும் பலப்படுவாரே, சீக்கிரமாகவே காரியத்தையே நிறைவேற்றி முடிப்பாரே, நீதியோடே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றுவார். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஓஹோ, காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உம்மால் கொடும் எல்லாம் கொடும், உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பெரிய காரியம் செய்திடுவாரே, மென்மேலும் பலப்படுவாரே, சீக்கிரமாகவே